நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சாட்சியங்களிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். 12 வாரத்தில் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து சீமானிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தன்னுடைய வாழ்விலும் ஆட்டோகிராஃப் திரைப்படம் போன்ற கதை உள்ளதாக சீமான் கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் சீமான் மற்றும் விஜயலட்சுமி இடையே கட்ட பஞ்சாயத்து செய்ததாக விஜயலட்சுமி குறிப்பிட்டுள்ள ஹரிநாடார் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்து சீமான் தனக்கு மாலை மாற்றியதாக விஜயலட்சுமி கூறிய நிகழ்வின் போது உடனிருந்தவர்கள் யார் யார் என குறிப்பிட்டு அனைவரிடமும் வாக்குமூலம் பெற காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். 12 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனும் நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய சாட்சியங்கள் அனைவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தி விரிவான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை கூறி சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. அநாகரிகமாக பேசுவதை சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நடிகை விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். விஜயலட்சுமி புகார் தொடர்பாக காவல் நிலையத்தில் ஆஜராகி சீமான் விளக்கம் அளித்தார். பின்னர் விஜயலட்சுமியுடனான தனது உறவை உறுதி செய்தார். இந்நிலையில் புதிய வீடியோ வெளியிட்டுள்ள விஜயலட்சுமி வெறும் 6 மாதங்கள் தான் பழகினேனா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சீமான் 2023ல எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. 2008ல இருந்து வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்ப எதுக்கு நான் 2011ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011ல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. பொதுமக்கள் முன்பு நடிக்க வேண்டாம் என்றும் சீமானை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சும்மா டிராமா போடாத. நேத்து வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேத்து தானே சொல்ற ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. தனக்கு சீமான் தரப்பிலிருந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக நடிகை விஜயலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். நாகூர் உள்ளிட்ட இடங்களில் ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் தொடங்கியுள்ளனர். புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ரம்ஜான் நோன்பை கடைபிடித்தனர். இதேபோல மதுரை மாவட்டத்தில் உள்ள மகபூபாளையம், நெல்பேட்டை, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் நோன்பை தொடங்கிய இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களில் தொழுகையில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் இஸ்லாமிய ஊழியர்கள் ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு மாலையில் 1 மணி நேரம் முன்னதாக அலுவலகத்தை விட்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. டெல்லி ஹசரத் நிசாமுதீன் தர்காவில் ரமலான் நோன்பு தொடங்கியதை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் கூட்டாக தொழுகை நடத்தினர். ரமலானையொட்டி தர்கா மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர்.